தர்மத்தின் அளவு பாகம் 2. போஜமன்னனே விவசாயி சென்று தன்னுடைய மகளோட திருமணத்திற்காக பொன்பொருள் வேண்டி சென்றதை நேற்று பாகம் 1 பார்த்தோம். இப்போ பாகம் 2. கஜானாவில் இருந்த தங்கம் முழுவதையும் வைத்து கூட திராசுத்தட்டு சமமாகவில்லை. இதை போஜமன்னன் அதிர்ந்து போனான். உடனே விவசாயியை பார்த்து, உங்களை பார்த்தால் சாதாரணமானவராக தெரியவில்லை, என்னை சோதிக்க வந்திருக்கும் தாங்கள் யார் என்றான். மன்னா, நான் ஒரு விவசாயி, என்னை பற்றி சொல்லும் அளவு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அந்த விவசாயி பணிவோடு சொன்னான். அப்போது என்ன நடந்தது? தர்ம தேவதை அங்கு தோன்றினாள். தோன்றி அவள் கீழ்வருமாறு சொல்லுகிறாள், போஜமன்னனே, திராசில் நிறுத்து பார்ப்பது அல்ல தர்மம், கொடுத்தவரின் மனமே அதோட அளவுகோல். இவர் மனம் மிக பெரியது. பகட்டுக்காக தர்மம் செய்யாமல் ஆத்மார்த்தமாக வேண்டிய உயிருக்கு தன்னிடம் இருப்பதையெல்லாம், அதுவும் உணவையே கொடுத்து விட்டார். அதனால் நீ எவ்வளவு பொன் வைத்தாலும் திராசு முள் அப்படியே தான் இருக்கும். ஆகவே அவர் என்ன கேட்டு வந்துள்ளாரோ அதை கேட்டு கொடுத்தால் போதுமானது என்றாள் தர்மதேவதை. இதை ஏற்ற மன்னன் விவசாயிக்கு வேண்டிய அளவு தங்கம் கொடுத்து வழி அனுப்பினார். விவசாயி மகளின் திருமணத்தை, விவசாயி பணம் வந்துச்சு இல்லையா, விவசாயி தன்னுடைய மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தினார். ஆத்மார்த்த மனதுடன் தர்மத்தையும் கடமையும் செய்ய வேண்டும். பலன் தானாகவே வரும். அதுதான் உலகில் மிகச்சிறந்த தர்மமாகும். மனதார உள் மனது மகிழும்படியாக தன்னிடம் இருப்பதையெல்லாம் தானமாக கொடுத்து பிற உயிர் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் செய்கின்ற தர்மத்திற்கு ஈடு இணை இந்த உலகில் எதுவுமே இல்லை என்று இந்த போஜ மகாராஜனின் கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம். ஆமாம், நாம் தர்மம் செய்கிறோம் என்று பீற்றிக் கொள்வதை விட நம்மால் முடிந்ததை பிற உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று உள்ளார நினைத்து அந்த உயிருக்கு நாம் செய்கின்ற தர்மம் மிகவும் பெரிய தர்மம். இதைத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், உள்ளத்தில் முச்செடியை வைத்து கொண்டு நாட்டிலே நந்தவனம் வளர்க்காதீர்கள் என்பார்கள். ஆகவே நாம் பிற உயிர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து நம்மால் முடிந்த அளவுக்கு தர்மம் செய்தால் நாமும் நன்றாக இருப்போம். நம்முடைய தர்மமும் சிறந்து நம்மை பிற்காலத்தில் நமது சந்ததியினரையும் வாழ வைக்கும். நமது சந்ததியினரும் நன்றாக இருப்பார்கள் என்று தெரிந்து அந்த தர்மத்தை செய்ய வேண்டும். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திக்க